Taste the Daily. தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் விடியாதிமுக ஸ்டாலின் குடும்ப அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தமிழகத்தையே பட்டா போட்டு விற்க துடிக்கும் கொள்ளை மாடல் விடியாதிமுக ஸ்டாலின் குடும்ப அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சி அதிகாரத்தை எப்படியேனும் கைப்பற்ற குடும்ப ஆதிக்கத்தை வளர்க்க நினைக்கும் மக்கள் விரோத திமுக அரசு கடந்த 2006-11 மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போது கண்ணில் பட்ட சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்ததும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த புகார்களை விசாரிக்க 2011 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் நில அபகரிப்பு பிரிவு என்ற ஒரு தனி பிரிவை தமிழக காவல்துறையினால் உருவாக்கி பாதிக்கப்பட்டவர்களுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை மீட்கப்பட்டதும் அதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார். 2021 விடியா திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் மீண்டும் தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம் மக்கள் சொத்துக்களை மிரட்டி கபலீகரம் செய்வதுடன் அரசுக்கு சொந்தமான நிலங்களை பெரும் முதலாளிகளுக்கு கோடிக்கணக்கில் கையூற்று பெற்றுக்கொண்டு தாரை வார்க்க தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சதுப்பு நில காடுகள் இருக்கின்றன. குறிப்பாக சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நில பருவமழை காலங்களில் சென்னையில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கை தடுக்கும் வடிநிலமாகவும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இதயமாகவும் விளங்குகிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய தலைமையிலான அம்மாவின் அரசு பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்க ஏற்கனவே 16 கோடி ரூபாய் மதிப்பில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தை விரிவுபடுத்தி மத்திய அரசுடைய நிதி உதவியுடன் ரூபாய் 165.68 கோடி செலவிலே தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதி நேஷனல் அடாப்டேஷன் ஃபண்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்சின் கீழ் 695 ஹெக்டேர் சதுப்பு நிலத்தை பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் நில மீட்பு திட்டத்தினை 2018-19 செயல்படுத்த ஒப்புதல் வழங்கி சதுப்பு நிலம் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் ஒப்பந்தப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாகும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இதன்படி ராம்சார் அறிக்கை செய்யப்பட்ட சதுப்பு நிலத்திலோ அல்லது அதன் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள் எந்த விதமான கட்டுமானங்களோ சாலை கட்டுமானங்களோ மேற்கொள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என்று தென் மாநிலங்களுக்கான தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு எண் OA நம்பர் 91/2024/2025 அன்று தீர்ப்பு வழங்கிய தீர்ப்பினை CMDA தனது அலுவலர்களுக்கு 6/10/2025 அன்று சுற்றறிக்கையாக அனுப்பி இருக்கிறது என்று தேதி வாரியாக குறிப்பிட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சதுப்பு நிலங்கள் உயிர் நாடியாக திகழ்கின்றன என்ற காரணத்தினால் அவற்றை வேறு பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தக்கூடாது என்பது ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்து வரக்கூடிய நீதியாகும் என்றும் இதை விடியா திமுக அரசு தளர்த்தி சுமார் 15 ஏக்கர் நிலத்தை பிரிஷேட் என்கிற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1250 குடியிருப்புகளை கட்ட அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னதான் நவீன தொழில்நுட்பத்துடன் சதுப்பு நிலத்தில் கட்டிடங்கள் கட்டப்பட்டாலும் அக்கட்டிடத்தினுடைய அஸ்திவாரங்கள் அமைவதும் அதன் மேல் எழுப்பப்படக்கூடிய கட்டிடங்களுடைய உறுதித்தன்மையும் கேள்விக்குறியானது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மேலும் ஒரு பெரும் வெள்ளத்திற்கும் புயலுக்கும் அந்த கட்டிடங்கள் தாங்காது என்று வல்லுநர்கள் கூறுவதையும் இந்த திட்டத்தில் விடியா திமுக அரசு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரோடு விளையாடுவதை ஏற்க முடியாது. சென்னையினுடைய சுற்றுச்சூழலை பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த நாசக்கார திட்டத்திற்கு தமிழக வனத்துறை, வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட அரசு துறைகள் அனுமதி அளித்துவதனுடைய மர்மம் என்னவென்று தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் தொங்கி நிற்கும் ஊழல் என்ன என்றும் இதில் பல்லாயிரம் கோடி கைமாறி இருப்பதாக வரக்கூடிய செய்திகள் உண்மையா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு இதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அவர் சென்னையை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் அரணாக திகழக்கூடிய இந்த சதுப்பு நிலத்தில் எந்த ஒரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த இந்த அரசு அனுமதிப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைகட்டி வேடிக்கை பார்க்காது. கழக அரசு அமைந்தவுடன் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு
தவறிழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.